ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாலிட்டி வந்து டாபிக் வைஸாக வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்த்துட்டு அந்த டாபிக் வந்து ஸ்கூல் புக்கில் எங்கெல்லாம் இருக்கோ அதை எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா குரூப் 2A மெயின் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க எப்படி படிக்கணும், குரூப் 4 எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க எப்படி படிக்கணும், அது எப்படி வந்து ஹிண்ட்ஸ் எடுக்கணும், அந்த ஹிண்ட்ஸும் எடுத்து காமிச்சிருக்கேன். வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து அரசியலமைப்பின் சிறப்பு இயல்புகள். ஃபஸ்ட்டு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துருவோம். நான் கொஸ்டின் வந்து வாசிச்சுட்டு வரும்போதே நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுங்கள், என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுட்டு வர்றாங்க அப்படிங்கிறத கவனிங்க. அதுக்கு பிறகு வந்து நான் வந்து ஸ்கூல் புக்கில் அந்த டாபிக் எங்கெல்லாம் இருக்குன்னு சொல்கிறேன், அது எப்படி ஹிண்ட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறதையும் எடுத்து காமிச்சிருக்கேன், பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பில் சமய சார்பற்ற வார்த்தையின் அர்த்தம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து 1, 2, 3 மூன்றுமே வந்து சரி. அரசு அனைத்து மதங்களை காக்கின்றது. எந்த அரசும் எந்த மதத்தையும் தனியாக உயர்த்தக்கூடாது. சமய சார்பற்ற என்ற சொல் அரசியலமைப்பின் அடிப்படையாகும். அப்போ இதில் கவனிங்க, இதில் சமய சார்பற்ற வார்த்தையின் அர்த்தம், அப்போ சமய சார்பின்மை பற்றி கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க, சமய சார்பின்மை என்ற சொல் டேஸ் வார்த்தையான செகுலம் என்பதிலிருந்து பெறப்பட்டது. ஆன்சர் வந்து லத்தீன். அப்போ இதுலேயும் வந்து சமய சார்பின்மை கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க, மத சார்பற்ற என்பதன் உண்மையான பொருள் என்ன? ஆன்சர் வந்து அரச மதம் என்ற ஒன்று இல்லை, அதாவது அரசு மதம் என்ற ஒன்று இல்லை. அடுத்து எந்த கருத்தியல் இந்தியாவின் ஒற்றுமையை பாதுகாக்கும்? ஆன்சர் சமய சார்பின்மை. அப்ப இதுவும் வந்து சமய சார்பின்மை கொஸ்டின் தான். அடுத்து பாருங்க, கீழ்கண்ட 3 கூற்றுகளில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் குறித்த சரியான கூற்றை கண்டறிக. ஆன்சர் வந்து 1, 3 சரி, 2 வந்து தவறு. இந்திய அரசியலமைப்பு சட்டம் சமூகங்களால் கட்டமைக்கப்பட்ட ஓர் ஆவணம், சரி. அடுத்து வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 2வது கூற்று பார்த்தீங்க அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது எழுதப்படாத மரபுகளும் வழக்காறுகளும் கொடுத்துருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து எழுதப்பட்ட நீண்ட அரசியலமைப்பு தான், அப்போ அது தவறு. 3வது வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது பாராளுமன்றத்தாலும் நீதிமன்றத்தாலும் உரை விளக்கம் செய்யப்படும் ஒரு பணுவல், அது வந்து சரியான கூற்று. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து எடுத்திருக்கிறது வந்து 2020, 21, 22, 23, 24 உள்ளது. டோட்டலாக வந்து 40 எக்ஸாம்ஸ் கிட்ட உள்ளதை அனலைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கு முன்னாடி உள்ள 2019 வரைக்கும் உள்ளது வந்து நார்மலாக சிங்கிள் லைனில் தான் கேட்டிருப்பாங்க. அதனால நான் வந்து 2020லேருந்து தான் எடுத்திருக்கேன். ஏன்னா கூற்றுக்காரணம் வந்து 2020க்கு பிறகு தான் அதிகமாக கேட்க ஆரம்பிச்சது. அதனால வந்து 2020லேருந்து எடுத்திருக்கேன். இப்போ இந்த 5 கொஸ்டின்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, சமய சார்பின்மை பற்றி அதிகமாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஸ்கூல் புக்கில் வந்து அந்த சமய சார்பின்மை ரிலேட்டடாக உள்ளதை ஹிண்ட்ஸ் எடுத்துக்கணும். குரூப் 2A படிக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து வெங்கடேஷ் சார் புக்கு அல்லது லட்சுமிகாந்த் புக்கில் உள்ள இதே சமய சார்பின்மை ரிலேட்டடாக உள்ள ஹிண்ட்ஸை நோட் பண்ணிக்கணும். ஸ்கூல் புக்கையும் நோட் பண்ணி அந்த லட்சுமி சார் புக்கு அல்லது வெங்கடேஷ் சார் புக்கு அதில் உள்ள சமய சார்பின்மை அதையும் வந்து சேர்த்து ஹிண்ட்ஸ் எடுத்துக்கணும். குரூப் 4 படிக்கிறவங்க ஸ்கூல் புக்கே போதுமானது. ஓகே, வாங்க நம்ம நோட்ஸ் எப்படின்னு இப்போ வந்து இந்த இந்திய அரசியலமைப்பின் சிறப்பு இயல்புகள் வந்து எங்கெங்கே இருக்குது அப்படின்னா, 10th ஸ்டாண்டர்ட் 186வது பக்கத்தில் இருக்குது. 12th ஸ்டாண்டர்டில் வந்து 2வது பக்கம், 3வது பக்கம், 6வது பக்கம், 7வது பக்கத்தில் இருக்குது. ஓகே, இதை எப்படி நம்ம வந்து ஹிண்ட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு வார்த்தைக்கு நேராக, அந்த ஒவ்வொரு வரிக்கு நேராக வந்து அது எந்த ஸ்டாண்டர்டில் எந்த பக்கத்தில் இருக்குன்னு போட்டிருப்பேன். ஏன் அப்படின்னா இது வந்து நான் ஷார்ட்டாக தான் ஹிண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். நீங்களுமே வந்து உங்களுடைய நோட்டில் ஹிண்ட்ஸ் எடுக்கும்போது இதே மாதிரி நான் பக்கம் எண் கொடுத்துருக்கதையும் நோட் பண்ணிக்கிங்க. இது ஷார்ட்டாக இருக்கும்போது ஒரு 10 நாள் பிறகு எடுத்து பார்க்கும்போது புரியாது. அந்த டைமிங்கில் போய் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அந்த பக்கத்தில் ரெஃபர் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் பக்க எண்ணையும் போட்டு ஷார்ட்டாக எடுத்துருக்கேன். ஓகேவா, பக்கத்தில் இருக்கிற வந்து பக்க எண். ஓகே, உலகின் மிக நீளமான எழுதப்பட்ட அரசியலமைப்பு. இந்திய அரசியலமைப்பு வந்து உலகிலே வந்து மிக நீளமான எழுதப்பட்ட அரசியலமைப்பு. இது வந்து பல நாடுகளிலிருந்தும் வந்து பெறப்பட்ட அரசியலமைப்பு. அப்போ எழுதப்படாத அரசியலமைப்புன்னு கொடுத்தாங்கன்னா தப்பு. நம்மளது வந்து எழுதப்பட்ட அரசியலமைப்பு பல நாடுகளிலிருந்து பெறப்பட்டது. அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து இறுக்கம் மற்றும் நெகிழ்வுத்தன்மைன்னு கொடுத்துருப்பேன்.
அதாவது வந்து நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு வந்து நெகிழ்வுத்தன்மையும் உண்டு, நெகிழாத்தன்மையும் உண்டு. அப்படின்னா என்னன்னா, நீங்க வந்து அதை சேஞ்சஸ் பண்ணிக்கலாம், ஒரு சிலதை வந்து சேஞ்சஸ் பண்ண முடியாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு அடிப்படை உரிமைகள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து எந்த மாற்றமும் நீங்க செய்ய முடியாது. அப்போ வந்து அது நெகிழாத்தன்மை. நெகிழும் தன்மைங்கிறது ஒரு சில விதிகள் நீங்க வந்து ரீசெண்டாக வந்து சேர்த்திருப்பாங்க, ஒரு சில விதிகளில் போய் திருத்தங்கள் செஞ்சிருப்பாங்க. அது மாதிரி வந்து நெகிழ்வுத்தன்மையும் கொண்டது. அதை தான் வந்து இறுக்கம் மற்றும் நெகிழ்வுத்தன்மையும் கொடுத்துருப்போம். அடுத்து பாருங்க, இந்தியாவில் மதச்சார்பின்மை. அது பக்கத்தில் நான் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கிறதெல்லாம் வந்து எந்த பேஜில் உள்ளதை அதை நான் ரெஃபர் பண்ணி எடுத்திருக்கேங்கிறது. இந்த மதச்சார்பின்மை பற்றி தான் வந்து நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் திரும்ப திரும்ப கேட்குறாங்க. அதுதான் நான் என்ன சொல்கிறேன்னா, நான் இப்போ வந்து ஸ்கூல் புக்கு 10th 12th ஸ்டாண்டர்டில் உள்ளதை தான் கம்பைன் பண்ணி எடுத்திருக்கேன். குரூப் 2A படிக்கிறவங்க வந்து இந்த இந்தியாவில் மதச்சார்பின்மைங்கிறத லட்சுமிகாந்த் சார் புக்லேருந்து நீங்கள் அடிஷ்னலாக நோட் பண்ணிக்கிங்க, ஸ்பேஸ் விட்டுக்குங்க, அதுலேருந்து இதில் நோட் பண்ணிக்கிங்க. ஓகே, இந்த இந்திரா காந்தி வந்து ஒரு தேசிய அவசர நிலை காலத்தின் போது 1976 42வது சட்ட திருத்தத்தின்படி என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு 3 வார்த்தையை வந்து முகவுரையில சேர்க்கிறாங்க. அந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தது யார் அப்படின்னா இந்திரா காந்தி. எந்த நிலையில கொண்டு வந்தாங்க? தேசிய அவசர கால நிலையின் போது கொண்டு வந்த சட்ட திருத்தம். என்னென்ன வார்த்தைகள் வந்து சேர்க்கப்பட்டது அப்படின்னா, நாட்டின் ஒற்றுமை அப்படிங்கிறத நாட்டின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடுன்னு விரிவுபடுத்தினாங்க. அடுத்தது வந்து மதச்சார்பின்மை, சமதர்மம் அப்படிங்கிற வார்த்தை 3 வார்த்தையும் வந்து சேர்த்தாங்க. அடுத்தது அதிகாரங்கள் வந்து ஒரு தனி மனிதர்களிடம் வந்து குவிக்கப்படுவது கிடையாது. அதிகாரங்கள் வந்து கிடைமட்டமாக சட்டமன்றம், நிர்வாகம், நீதித்துறை, இது 3 இதுக்கு வந்து அதிகாரங்கள் வந்து பகிர்ந்து வழங்கப்படுகிறது. ஓகேவா? அது வந்து ஒரே மனிதருக்கு, தனிநபருக்கு வந்து அதிகாரங்கள் குவிக்கப்படுவதில்லை. இந்த மாதிரி 3 பேருக்கு 3 டிபார்ட்மெண்ட்டுக்கும் பகிர்ந்து வழங்கப்படும் போது அந்த இடத்துல தவறுகள் நடக்க வாய்ப்பு இல்லை. ஓகேவா? அதிகாரங்கள் கிடைமட்டமாக பகிர்ந்து வழங்கப்படுகிறது. இது கூட வந்து ஏதோ ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க, அந்த கொஸ்டின் நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன். அதிகாரங்கள் வந்து செங்குத்தாக வந்து பகிர்ந்து வழங்கப்படுகிறதா என்னமோட்டு, அதிகாரங்கள் கிடைமட்டமாக பகிர்ந்து வழங்கப்படுகிறது. ஓகே, நம்மளுடைய நாடு வந்து மதச்சார்பின்மை. அரசு வந்து எந்த ஒரு மதத்தையும் வந்து தனிப்பட்ட முறையில் வந்து பெருசுப்படுத்துறது கிடையாது, அனைத்து மதங்களும் சமந்து. இதே வந்து மதச்சார்பு அரசும் இருக்கு. அது எங்கெங்க அப்படின்னா பாகிஸ்தான், வாடிகன், அதான் வந்து குறிப்புன்னு கொடுத்துருக்கேன். மதச்சார்பு அரசு வந்து பாகிஸ்தான்லையும் வாடிகளையும் வந்து பின்பற்றுறாங்க. அடுத்தது நம்ம இந்த வரிசை ஆர்டர் வந்து அடிக்கடி கேட்பாங்க. என்னன்னா இறையாண்மை, சமதர்மம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு. இந்த ஆர்டர் வந்து நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல அடிக்கடி ரிப்பீட் ஆகும். அது முகவுரையில் வரும், இதுலேயும் வரும். ஓகேவா? இந்த இறையாண்மை அப்படின்னா என்ன மீனிங் தெரிஞ்சுங்க. இறையாண்மைனா எந்த ஒரு வெளி அம்சங்களும் வந்து தலையீடு இல்லாமல் சுதந்திரமாக நம்ம நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு வந்து வேற ஒரு எந்த ஒரு வெளிநாடுகளோ வெளி அம்சங்களோ நம்மளை வந்து எந்த தொந்தரவும் பண்ணுறது கிடையாது. நம்மளுடைய நாட்டை நம்ம எப்படி ஆட்சி பண்ணுறவங்களுக்கு சுதந்திரமாக வந்து நிர்வாகம் பண்ணுறது தான் வந்து இறையாண்மை. சமதர்மம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம நாடு வந்து மக்களாட்சி வழியில் அஹிம்சை முறையில் என்ன பண்ணுறாங்கன்னா இலக்குகளை எட்டுவது தான் வந்து சமதர்மம்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து கலப்பு பொருளாதார முறையை கடைபிடிக்கிறோம். இதுவும் வந்து கூற்று காரணத்தில் 2019 கேட்டிருந்தாங்க. கலப்பு பொருள் நான் இடையில இந்த 2019 கொஸ்டின்ஸ் எல்லாம் இடையில சொல்லிடுவேன். ஓகேவா? கலப்பு பொருளாதார முறை வந்து கடைபிடிக்கப்படுகிறது. அடுத்து வந்து மதச்சார்பின்மை. மதச்சார்பின்மையில் வந்து அரசு மதம்னு எதுவுமே கிடையாது. அதாவது கவர்மெண்ட்னு சொல்லிட்டு ஒரு இண்டிவிஜுவல் மதத்தை எதுவும் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. அனைத்து மதங்களும் வந்து சமம் தான். அடுத்து மக்களாட்சி அப்படின்னா அதிகாரத்தை என்ன பண்ணது இந்திய அரசு, இந்திய அரசியலமைப்பு உருவாக்கும் போதே அதிகாரத்தை வந்து மக்களிடமிருந்து தான் பெறுகிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து குடியரசு. குடியரசுங்கிறது முடியாட்சி இல்லாமல் தேர்தல் மூலமாக வந்து தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அந்த காலத்தில் வந்து முடியாட்சி, மன்னர்கள் ஆட்சி நடக்கும்போது முடியாட்சின்னு சொல்கிறோம். இப்போ வந்து தேர்தல்கள் மூலமாக தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அடுத்தது நாடாளுமன்ற ஆட்சி முறை. இது வந்து 12th ஸ்டாண்டர்டில் 7வது பேஜ் நம்பரில் இருக்குது. அந்த பாராகிராஃபெல்லாம் நான் வந்து சுருக்கி கொடுத்துருக்கேன். ஓகேவா? அடுத்து அமைச்சரவை குழுவை வந்து நாடாளுமன்றம் தான் கட்டுப்படுத்துது. அதனால வந்து இது என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா நாடாளுமன்ற ஆட்சி முறை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து வந்து ஒற்றை குடியுரிமை. ஒற்றை குடியுரிமை என்ன அப்படின்னா, நம்ம இந்தியாவில் எத்தனை மாநிலங்களுக்கு போனாலும் நம்ம வந்து இந்திய அரசு நமக்கு குடியுரிமை கொடுக்கறது ஒரே ஒரு குடியுரிமை தான். அதை வச்சு அனைத்து மாநிலங்களுக்குமே அந்த குடியுரிமையை வச்சு தான் நம்ம போகிறோம். அதனால தான் வந்து ஒற்றை குடியுரிமை. அடுத்து நீதித்துறை. நீதித்துறைங்கிறது என்ன அப்படின்னா சுதந்திரமான தன்னாட்சி அமைப்பு.
அதாவது வந்து நீதித்துறைக்கு வந்து வேற யாருக்கும் வந்து கட்டுப்படணும்னு அவசியம் கிடையாது. அவங்க வந்து அவங்கள தன்னாட்சியுடன் செயல்படுவாங்க. சுதந்திரமான அமைப்பு நீதித்துறை. அடுத்து வந்து கூட்டாட்சி முறை அரசாங்கம். மத்திய அரசும் மாநில அரசும் என்ன அரசாங்கம் செய்யுது அப்படின்னா கூட்டாட்சி முறை. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கூட்டாட்சி முறை அரசாங்கங்கிறது 10th ஸ்டாண்டர்ட் 186 பக்கத்தில் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சிறுபான்மையினர், பழங்குடியினர், தாழ்த்தப்பட்டவருக்கு வந்து சிறப்பு விதிகள் மூலமா வந்து சிறப்பு சலுகைகள் அவங்களுக்கு வழங்கப்படுகிறது. ஓகேவா? இதான் வந்து அரசியலமைப்பின் சிறப்பு இயல்புகள். இதுல வந்து மெயினா வந்து அவங்க திருப்பி ரிப்பீட்டடாக கேட்குறது எந்த பாயிண்ட்னா மதச்சார்பின்மை. மதச்சார்பின்மை சம்மந்தமாக நீங்கள் வேறு எங்கே பார்த்தாலும் சரி, இல்லைன்னா நீங்கள் வந்து லட்சுமிகாந்த் சார் புக்லேயும் பார்த்து இன்னும் அடிஷ்னல் பாயிண்ட்ஸ் அதில் நோட் பண்ணிக்கலாம். யாருக்கு இது சொல்கிறேன் அப்படின்னா குரூப் 2A மெயின்ஸ் படிக்கிறவங்களுக்கு, குரூப் 4 படிக்கிறவங்களுக்கு இதுவே போதுமானது. இந்த நோட்ஸே போதுமானது. இதே மாதிரி பேஜ் நம்பர் நோட் பண்ணிக்கிடுங்க. நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அடுத்த டாபிக் வந்து அரசியல் நிர்ணய சபை பார்க்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வித் ஷார்ட் நோட்ஸோட வந்து அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறோம். நம்மளுடைய சேனலில் வந்து குரூப் 4க்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து போயிட்டுருக்கு. அதுக்கான லிங்க் வந்து டெலிகிராம் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். குரூப் 4 2025 அப்படிங்கிற டெலிகிராம் லிங்க் வந்து கீழே இருக்குது டிஸ்கிரிப்ஷனில். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.